ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி நார்த் இந்தியன் ஸ்பெஷலான தறி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை செய்கிறது ரொம்பவே சுலபம். ஒன் பாட்டு ரெசிபி மாதிரி தான். நம்ம சிக்கன் மட்டன் பண்ணும்போதெல்லாம் வதக்கி அரைச்சி அந்த வேலைலாம் தேவையில்லை. ஒரே குக்கரில் சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் 3 டீஸ்பூன் குழம்புத்தூள் எடுத்துக்கணும். அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிரை பார்த்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டிகள் ஏதும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். இது கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுறணும். பொரிஞ்சதும் இது கூட 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 பல்லு பூண்டை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கணும். ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 கப் வெங்காயத்தை இந்த மாதிரி அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க. சீக்கிரமாக தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். 2 நிமிஷம் மூடி போட்டு சிம்லேயே விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருந்த குழம்புத்தூளை இப்போ இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டுலாம் நம்ம முழுசாக போட்டிருக்கோம். இதெல்லாம் மசிஞ்சு வருமான்ற சந்தேகமே வேண்டாம். சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடியாகி வரும். 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி மூடி போட்டு விட்டுருங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போயிடும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் ஓரளவு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மசாலா ஊற வச்சோல அந்த கப்லேயே தண்ணி கலந்து எடுத்துக்கிட்டேன். அதனால தான் தண்ணி கலராக இருக்குது. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு வெயிட்ரு போட்டுடலாம். ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ரெஷர் தன்னால் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம சேர்த்துருந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சிலாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கணும். நீங்கள் வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அது கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலாவெல்லாம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இது 1/2 கிலோ சிக்கன். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இதை நல்லா மசாலாவோட கிண்டி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக எப்போவும் வதக்கி அரைச்சி செய்கிற சிக்கன் குழம்பை விட இது இன்னும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவியாக செய்யணுன்னா 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சிக்கன் குழம்பா பண்ண போகிறேன், அதனால 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது குக்கர் மூடியை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ரெஷரும் தன்னால் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். நீங்களே பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லான கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. கிரேவியோட ஸ்மெல்லுமே சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். 1 டைம் பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.